கிஷிமோட்டோ அண்ட் இக்கிமோட்டோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இவங்களில் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாலே அது பெரிய விஷயம். ஆனால் 2 பேரும் இந்த வாட்டி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய புருட்டோவை பற்றின எக்ஸ்க்ளூசிவான டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற ஆத்தர்ஸ்க்கு அவங்களோட சீரீஸில் நிறைய கேரக்டர்ஸை கொல்றது ரொம்ப பிடிக்குது. ஜேஜேகே அண்ட் செயின்சா மேன்லலாம் அவ்வளோ டேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் புருட்டோவும் ஆக்சுவலாக இருந்திருக்க வேண்டியதான். இதை கிஷிமோட்டோவே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நிறைய கேரக்டர்ஸை ஆக்சுவலாக இவர் கொல்லணும்னு நினச்சாராம். ஆனால் இக்கிமோட்டோ தான் ஏகப்பட்ட கேரக்டர்ஸை காப்பாற்றிருக்காராம். இப்படி ஒரு கொல்ல நினச்ச ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸில் ஒருத்தர் தான் கோட். ஒரு ஃபைட்டில் கோட் சாகணும்னு கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது புருட்டோ வர்சஸ் கோட் ஃபைட்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இக்கிமோட்டோ கோட்க்கு வேறு பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த பிளானை சேஞ்ச் பண்ணி இருக்காரு. கோட் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. ஏன்னா கோட் கிஷிமோட்டோவோட ஹிட் லிஸ்ட்டில் இருக்கார். இதை தாண்டி இன்னொரு மேஜர் கேரக்டரையும் கிஷிமோட்டோ கொல்ல சொல்லியிருக்காரு. அது நருட்டோ சீரிஸ் கேரக்டராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியில் அது வேண்டாம்னு நினச்சிட்டாங்களாம். அது யாருன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், சொன்னால் இது பெரிய ஸ்பாய்லர் ஆகிடும்னு கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது சாஸ்கியாவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புருட்டோ தான் அடுத்த நருட்டோவா? என்னதான் புருட்டோ எல்லாத்தையும் லாஸ் பண்ணாலும் ஃபைனலாக புருட்டோக்கு ஹாப்பி எண்டிங் தானே இருக்க போகுதுன்னு இன்டர்வியூவர் கேட்குறாரு. இதுக்கு கிஷிமோட்டோ ஒரு சூப்பரான ரிப்ளைவை கொடுத்துருக்காரு. அதாவது நருட்டோ கிட்ட ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவனோட ஹார்ட் ஒர்க்கால் அவன் எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணி கடைசியாக அவன்கிட்ட எல்லாமே வந்துச்சு. ஆனால் புருட்டோ கிட்ட ஸ்டார்டிங்கில் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லை. கடைசியாக நருட்டோ மாதிரி புருட்டோ கிட்ட எல்லாமே இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சீரீஸோட எண்டில் கண்டிப்பாக புருட்டோ டெத் ஆகிடுவார்னு தான் நான் நினைக்கிறேன். கிஷிமோட்டோவோட இந்த ரிப்ளே என்னோட தியரியை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றுது. அடுத்து சரடாவோட க்ளோத்திங்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. முக்கியமாக குனியோச்சிஸ்லாம் எப்போலேருந்து ஹீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இன்டர்வியூவர் கேட்குறாரு. இதுக்கு கிமோட்டோ இது முழுக்க என்னோட ஐடியா தான். நம்மளோட ரியல் வேர்ல்டில் எப்படி ஃபேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஷினோபி வேர்ல்டுக்கும் கூட ஃபேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒவ்வொரு வில்லேஜுக்கு மாறும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹில்ஸை போட்டதால் சரடா வீக்லாம் ஆகிடலை. இந்த ஹில்ஸை கம்ப்ளீட்டாக சாக்ராவால் கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஃபேஷன் எலமெண்ட் தான்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் புருட்டோ ஓஜி சீரீஸில் ஒரு பிளாக் ஜாக்கெட்டை வியர் பண்ணி இருப்பார். சரடா அதே பிராண்டில் இருந்து தான் டைம் ஸ்கிப்பில் போட்டிருக்கிற அந்த ஜாக்கெட்டை வாங்கியிருக்காங்க. இதை அவங்க புருட்டோவோட ஞாபகார்த்தமாக தான் போட்டிருக்கிறதா சொல்கிறாரு. புருட்டோ மேலே சரடா வச்சிருக்கிற லவ்வை இதில் இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. புருட்டோ சுமேரி ஷிப்பர்ஸ்க்கு இது ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கும். அடுத்து புருட்டோ கவாக்கியோட க்ளோத்திங்ஸ் பற்றி பேசியிருக்காரு. புருட்டோ சாஸ்கியோட க்ளோத்திங்ஸை நல்லா வாட்ச் பண்ணுவாராம். புருட்டோக்கு சாஸ்கேவை ரிசம்பிள் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. இதுக்காக தான் அவர் அப்படியே சாஸ்கே மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறாராம். இப்படி பண்ணுறது மூலயமா புருட்டோ சாஸ்கேவை எவ்வளோ மதிக்கிறாருன்னு வெளிப்படுத்துகிறதா சொல்கிறார். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக கவாக்கி இருக்கார். கவாக்கிக்கு அவர் என்ன வியர் பண்ணுறோம்னுலாம் எந்த ஒரு தாட்டும் கிடையாதாம். அழுக்கான ட்ரெஸ்ஸை கொடுத்தாலும் கவாக்கி அதை போட்டுக்குவாராம். இவருக்கு இப்போது ஐடா தான் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அடுத்து புருட்டோவில் அப்பியர் ஆக போகிற நருட்டோ கேரக்டர் யார், அவங்களோட டிசைன் எப்படி இருக்கும்னு இன்டர்வியூவர் கேட்குறாரு. அதுக்கு கிஷிமோட்டோ ரொம்ப பாப்புலராக இருந்தும் ஏன் ககாஷி இன்னும் ரிட்டன் ஆகலைன்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது ஒரு சஸ்பென்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போவே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டா ஸ்பாய்லர் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்து தெளிவாக தெரியுது ககாஷி தான் அடுத்த ஷின்ஜுவா புருட்டோவில் வரப்போகிறாருன்னு. லாஸ்ட் சாப்டரில் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் லாஸ்ட் சாப்டரையும் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அது ஷிங்கிங்கிற மாதிரி நம்மளை நம்ப வச்சு கடைசியில் அது ககாஷின்னு ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கிஷிமோட்டோ அவரோட ஃபேவரேட் சம்மனிங் பற்றி சொல்லியிருக்காரு. கிஷிமோட்டோக்கு காமபுண்டா தான் ரொம்ப பிடிக்குமா. இக்கிமோட்டோக்கு அப்படி ஆப்போசிட் ஸ்னேக் சம்மனிங் தான் ரொம்ப பிடிக்குமா. நருட்டோ சீரீஸில் இதை மட்டும் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே, அப்படி இல்லைன்னா இதை பண்ண மறந்துட்டோமேன்னு நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களான்னு இன்டர்வியூவர் கேட்க கிஷிமோட்டோ அதுக்கு சூப்பரான ரிப்ளைவை கொடுத்துருக்காரு. அதாவது நருட்டோ சாஸ்கேவோட ஃபேமிலி பேரண்ட்ஸ் பற்றிலாம் நல்ல டீட்டெயில்டாகவே நருட்டோவில் எழுதியிருப்பேன்.
ஆனால் சாக்குராவை பற்றி அப்படி எதுவுமே கவர் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு கிஷிமோட்டோ யோசிச்சிருக்காராம். மாங்கால இன்னும் கூட சாக்குரா என்ட்ரி கொடுக்கல. அட்லீஸ்ட் சரடா, சாஸ்கே, சாக்குராவாச்சு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ட்ரா பண்ணணும்னு கிஷிமோட்டோ நினச்சிருக்காராம். கடைசி கொஷின், பொருட்டோ அண்ட் கவாக்கி அப்படியே நருட்டோ அண்ட் சாஸ்கே மாதிரி தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு இன்டர்வியூவர் கேட்குறாரு. அதுக்கு கிஷிமோட்டோ அப்படி எந்த ஒரு பிளானும் இல்லை. கவாக்கி கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போது எல்லாமே இருக்குது. புருட்டோ கிட்ட எல்லாமே இருந்துச்சு, ஆனால் இப்போது எதுவுமே இல்லை. இது அப்படியே நருட்டோ சாஸ்கே மாதிரி தான் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதில் சில சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அது என்னென்னு நீங்கள் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த இன்டர்வியூவை முடிக்கிறாரு. இது ஒரு மினி இன்டர்வியூ தான், இதுலேயே இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. மெயின் இன்டர்வியூ இன்னும் 2 நாளில் நடக்கும். அதில் தான் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.